ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்னைக்கு உங்களுக்கு பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். அம்மா அதுக்கு இது 200 கிராம் பாக்கெட் பட்டரு. இதில் ஒரு கால்வாசி எடுத்துகிட்டு முக்கால்வாசி அம்மா இதில் போட்டுக்கிடுது. 150 கிராம் போதும் 1/4 கிலோ மைதா மாவு. ஒரு 150 கிராம் அம்மா இதில் போட்டுக்கிடுது. பாருங்கள், பட்டர் வந்து இப்படி அமுக்கும்போது நல்லா மெதுவாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்படி மெதுவாக இருந்தால் தான் நம்ம இப்படி அதை கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா குழு குழுன்னு அதை வச்சு கிண்டுடும். ரொம்ப கட்டியாக இருந்தால் கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா இப்படி ஆயிட்டுனா அழகாக வந்துடும். பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் காணி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிடுங்க. 100 கிராம் சீனியை இப்படி நல்லா பவுடர் ஆக்கிக்கிடுங்க. எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிடுதேன். 2 கப் மைதா மாவு வந்து 1/4 கிலோ மைதா மாவு. மாவு போட்ட உடனே நல்லா மிக்ஸ் ஆக்குங்க. பாருங்கள், இப்படி நல்லா பிசைஞ்சிக்கிடுங்க கட்டியாக மாவை நல்லா. நம்ம இப்போ அதை பிஸ்கட் பண்ணிக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சி பிஸ்கட் பண்ணி குக்கிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பு, இந்த ஹார்ட் ஷேப்பு, ஒரு மீன் ஷேப்பு எல்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சம் உப்பு தூத்திக்கிடுதோம், பொடி உப்பு. ஒரு ரவுண்டு ஷேப் வச்சுக்கிடுவோம் இதை. இப்போ இதை இப்படியே 10 நிமிஷம் மேலே விசில் வேண்டாம் மூடிக்கு, அப்படியே போட்டு 10 நிமிஷம் சூடு வர வச்சுக்கலாம். இதமான சூடு உள்ளே வரட்டும். 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம அப்படியே திறந்துட்டு இப்போ நல்லா பிஸ்கட்டை நம்ம ஒன்று ஒன்றா தூக்கி வச்சு இது உள்ளே வச்சு நம்ம அப்படியே அவிச்சிக்கலாம். இப்போ இது இப்படியே ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் மிதமான சூடில் வேகட்டும். நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வச்சு 20 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நல்லா அவிஞ்சிருக்கும். பார்க்கலாம். பாருங்கள், பிஸ்கட் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நீங்கள் இப்படியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிஸ்கட் நல்லா கடக்காய் அழகாக இருக்கும். நல்லா திங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெளியே எடுத்து வச்சு 10 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள், பிஸ்கட் எவ்வளோ எப்படி போட்டாலும் உடையாது. நல்லா அழகாக கடக்க நல்லாயிருக்கும். திங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஆகிட்டு பிஸ்கட்டு. இது எப்படியும் கோதுமை மாவுலையும் பண்ணலாம். மைதா மாவை விட நீங்கள் கோதுமை மாவில் பண்ணிங்கன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லதும் கூட. பண்ணி கொடுங்க. இப்படியே பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா பண்ண பிஸ்கட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.